இந்த வீடியோ யாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ கிடையாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அஸ் அ காமன் மேனாக செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஓட்டுக்களை வீணடிக்காமல் முடிஞ்ச அளவு சரியாக பயன்படுத்துறது. ஒருவேளை உங்களால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஓட்டு போட முடியலை, அதுக்கு உண்டான சூழல் அமையலை அப்படின்னா அது வேறு விஷயம். சப்போஸ் உங்களால் எப்படியாவது ஓட்டு போட முடியும்னா ஒரு 5% இருந்தால் கூட தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எந்த கட்சி சார்ந்தும் கிடையாது. ஒரு காமன் மேனாக இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. வணக்கம். மெய்யுணர்தல். முதல் பாயிண்ட், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த கேண்டிடேட் என்ன பண்ணினார், என்ன கமிட் பண்ணார் அப்படின்றத நினச்சி போடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு சிஎம்ஐ வச்சுட்டு போட வேணாம். உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன ப்ராமிஸ் பண்ணார், என்ன ஆக்சுவலி அதுக்கு ஈக்குவலாக பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரோட், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் உங்களுக்கு உண்டான வேலை, இது சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் உங்கள் தொகுதிக்கு செஞ்சுருக்காங்கன்றத பாருங்கள். ஏன்னா நமக்கு பேசுகிறத விட செயலில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது தான் முக்கியம். ரெண்டாவது, டிரான்ஸ்பரன்சி இன் மணி. அதாவது அவங்களுடைய இன்கம், அசட், இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக டிக்ளேர் பண்ணி தெளிவுபடுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அவங்க மேலே ஏதாவது ஒரு கரப்ஷன் கேசஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவு அவங்கக்கிட்ட காசு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து தான் நீங்கள் அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். இது எதுக்காக தெரியுமா? க்ளீன் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங் இண்டிகேட்டர் ஃபார் ட்ரஸ்ட். ஸோ நீங்கள் அவங்கள நம்புறதுக்கு இந்த க்ளீன் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதாக, டெவலப்மெண்ட் ஒர்க் இன் யுவர் ஏரியா. உங்களுடைய லோக்கல் ஏரியாவில் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்திருக்குன்றத பாருங்கள். எக்ஸாம்பிள், சும்மா ஒரு வாக் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? உங்களுடைய வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, சானிடைசேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ், ரோட்ஸ், அப்புறம் பப்ளிக் டாய்லெட்ஸ், இந்த மாதிரியான உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது, உங்களுடைய வேட்பாளர் மேலே ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸோ இல்லை லீகல் கேஸோ இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா சப்போஸ் ஒருவேளை அவங்க மேலே இந்த சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குன்னா லீடர்ஷிப் குவாலிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஸ் ஆல்வேஸ் ஷுட் ரெடியூஸ் த ப்ராப்ளம். அதாவது தலைவர்கள் பிரச்சனைகளை குறைக்க தான் செய்யணுமே தவிர புதுசாக உருவாக்கக்கூடாது. அதனால் இந்த லீகல் கேஸ், கிரிமினல் கேசஸ் இருக்கான்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஞ்சாவதான விஷயம், கன்சிஸ்டன்சி இன் ப்ராமிசஸ். அப்படின்னா அவங்க ஒரு ப்ராமிசஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுறாங்களா, இல்லை நிறைவேற்றாமல் அதே ப்ராமிசஸை ரிப்பீட்டடாக மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். சேம் ப்ராமிசஸை ரிப்பீட் பண்ணாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, ரெப்புடேஷன், இது எல்லாமே குறைஞ்சிடும். அந்த மாதிரியான கேண்டிடேட்டை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. 6, ஆக்சசிபிலிட்டி டு பீப்புள். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலோ, உங்கள் ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலோ அவரை அவங்களால ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அவர் உண்மையிலே நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய அளவில் இருக்காரா, இல்லை பல தடைகளை அவரே உருவாக்கி வச்சிருக்காரா? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் டே டு டே சேலஞ்சஸை சால்வ் பண்ணுறதுக்கும் ஆக்சசபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல லீடர் எப்போதுமே உங்கள் கூட கனெக்ட் பண்ண தான் விரும்புவார். அது வெறும் எலெக்ஷன் கேம்பெயினில் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய டெய்லி லைஃப்லையும் கூட. அடுத்ததாக, டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் இப்போ ஏதாவது ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழை பெய்யுது, வெள்ளம் வந்துடுச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு இயற்கை சூழல், ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் அவருடைய டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்தார்னா எப்படி இருக்கார், இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும்.
அடுத்ததாக பார்ட்டி அண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னாலும் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆக முடியாது. அதனால் ஒரு பார்ட்டி ஜென்ரலாகவே ஒரு ஸ்டேபிளாக இருக்கா, அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிஸ்டம், அவங்களுடைய எக்கோ சிஸ்டம் எல்லாருக்கும் உண்டான ஸ்பேஸை கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டியில் ஒரே ஒரு தலைவரை மட்டுமே நம்பி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் இல்லாமல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய சிஸ்டமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர், அவருடைய ஐடியாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒருத்தர் எல்லா 234 தொகுதிகளிலும் வேணும். அப்போ தான் அந்த சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமாக இருக்கும். 9வது, லாங் டேர்ம் விஷன். அதாவது இப்போதைக்கு இந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு போகிறதுலையே உங்கள் தலைவரும் கேண்டிடேட்டும் குறியாக இருக்காங்கன்னா அந்த மாதிரியான கேண்டிடேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு தலைவர், எந்த ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு லைஃப் லாங் டேர்மில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான உதவிகளை செய்கிறதுக்கு தகுதியான ஆளாக இருக்காரோ அவரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையான தலைவன் ஃப்யூச்சரை தான் பில்ட் பண்ணுவான். கடைசியாக இருக்கிறது தான் பப்ளிக் பிஹேவியர் அண்ட் ரெஸ்பெக்ட். கேரக்டர் தான் ஒரு தலைவனை டிசைட் பண்ணுது. அந்த லீடர்ஷிப்போட குவாலிட்டியை அந்த தலைவனுடைய கேரக்டரையும் கேண்டிடேட்டோட கேரக்டரையும் வச்சு நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க உண்மையிலே ஆப்போனண்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்யூசிவ் லாங்குவேஜஸ், தகாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுக்கள் போடுங்க. பப்ளிக் பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வெறும் எமோஷனை மட்டும் வச்சு ஓட்டு போடாதீங்க, ஸ்லோகனை மட்டும் வச்சு ஓட்டு போடாதீங்க, எக்ஸைட்மெண்ட்டை மட்டும் வச்சு ஓட்டு போடாதீங்க. ட்ராக் ரெக்கார்ட், ஹானஸ்டி, உண்மையிலே உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு போய் உங்கள் ஓட்டை அந்த தலைவனுக்கு குத்திட்டு வாங்க. ஜெய்ஹிந்த். வாழ்க தமிழ். நன்றி. இது மெய்யுணர்தல்.